கடந்த 10 ஆண்டுகளில் 2003லேருந்து 2012 வரைக்கும் இந்தியாவிலிருந்து வெளியேறி இருக்கிற பணத்தோட மொத்த அளவு 28 லட்சம் கோடி என்று சொல்லுகிறாங்க. இவ்வளவு பணம் வெளியில் போகிறது என்றால் இது யாருடைய பணம்? இது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்ந்து நலிவடைந்துக்கிட்டே போகிறதுக்கு இந்த கருப்பு பணம் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். இதை பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆட்சிக்கு வருகிறவர்களும் தொடர்ந்து பேசினாலும் கூட இவற்றை சரியாக வெளிக்கொண்டு வர முடியவில்லை. இதுவரைக்கும் கணக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு 4000 லட்சம் கோடிக்கு மட்டும்தான் இன்னார் என்று சொல்ல முடிகிறது. அப்போ 28 லட்சம் கோடி எங்கே இருக்கிறது? இந்த 4000 கோடி என்பது எங்கே இருக்கிறது? அப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. கிரிமினல் அஃபென்ஸாக, இன்னும் சொன்னால் ப்ரிடிகேட் அஃபென்ஸ், ட்ரக்கு போன்ற ஒன்றாக இதை கருத வேண்டும் என்று சொல்லுகிறார். தொகைகளை மேலே தூக்கி வைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் என்பதை சாதாரணத்திலிருந்து மேலாக வைக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று தான். மெல்ல மெல்ல இந்திய பொருளாதாரத்தையும் சாதாரண மக்களையும் கொன்று கொண்டிருக்கிற ஒரு நோயாக இருக்கிற, வெறுமனை பேசி கொண்டிருக்கிற இந்த விஷயத்தில் வழக்கமான சட்டங்கள் போதவில்லை என்று அதை பற்றி நேர்மையான ஒரு அதிகாரி விசாரிப்பவர் சொன்னால் அதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் மீது சட்டப்படி குற்ற நடவடிக்கை எடுக்க முடியாமல் சிவில் சட்டப்படித்தான் நடவடிக்கை எடுக்க ஒரு வழிவகை உள்ளது. ஏற்கனவே இந்த காஃபி போசா என்று சொல்லக்கூடிய சட்டம் தண்டனைக்குரிய சட்டமாக இருந்தது. பின்னர் ஃபெராவுக்கு பதிலாக ஃபெமா கொண்டு வரப்பட்ட பிறகு அதில் குற்ற சரத்து எடுக்கப்பட்டு அவர்கள் வெறுமனே பணம் அபராதமாக செலுத்தி அந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் என்ற நிலை வந்தது. இதனால் யார் யார் குற்றம் செய்கிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த குற்றச் செயல்களுக்கு, அதாவது கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள், கருப்பு பணத்தை மறைத்து வைத்தல் ஆகிய குற்றச் செயல்களுக்கு குற்றத்தண்டனை விதித்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கும் இது பற்றிய ஒரு விவரம் தெரியக்கூடும். அந்த குற்றங்களை செய்யாமல் இருப்பதற்காக அந்த குற்றவாளி ஒரு அச்சம் ஏற்படும். ஆனால் இதனை அவ்வாறு குற்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்காமல் வெறுமனே ஒரு உரிமையல் வழக்காக நடத்துவது என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் செய்யக்கூடிய ஒரு அநீதியாகத்தான் இது இருக்கின்றது.